ஹலோ அப்பா ஒன்றும் இல்லைப்பா, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்பா. ஹெல்மெட் போடாமல் ஃபைன் போட்டாங்க. ம் 10,000 கேட்குறாங்கப்பா. நக்கலா உனக்கு? தீபாவளிக்கு இல்லாமலே நான் உட்காந்துக்கிட்டு கடுப்பத்திக்கிட்டு இருக்காது தீபா என்கிட்ட. அப்பா அவங்க வேற கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. ஹெல்மெட் போடாததுக்கு எப்படி தீபா அவ்வளோ ரூபா கேட்பாங்க? கேட்குறாங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்கப்பா. ஜிபே பண்ணுங்கப்பா. என்னப்பா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு 10,000 ரூபாய் தானேப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் வந்தோடனே சம்பளம் வந்தோடனே கொடுக்குறேன்ப்பா. ஹலோ அப்பா, சும்மா சொன்ன காசுலாம் அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு பிராங்க் பண்ணலான்ட்டு கால் பண்ணி. நான் ரொம்ப கடுப்பேத்துற தீபா. நீ டென்ஷன் ஆகிட்ட தீபா. சரிங்க பாருங்க, ஒன்று என் நேரம். ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையா என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா. ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் எது, காண்டாகிற விஷயம் எது, ஏதாவது சொல்லிட்டு போங்க. காண்டாகிற விஷயம் என்கிட்ட பணம் கேட்கக்கூடாது. நாங்கள் பணம் கேட்டால் கொடுக்கணும். மற்ற நேரம்லாம் சாந்தமாக இருப்பேன். காசு கீசுன்னு வந்தேன்னு வை, அவதான் ஒன்று அப்படின்றீங்களா? கடைசி வரைக்கும் பேரண்டிகிட்டே பிடிங்கிட்டு இருக்கணும். எங்கே போகிறது? அப்பா நீங்கள் என்ன இப்போ 10,000 நிஜமாதிரி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் வேணான்ட்டல, அப்புறம் என்ன? அதுக்கு முன்னாடியெல்லாம் நீ செய்யவே இல்லையா? காலேஜ் படிக்கும்போது உங்ககிட்ட கேட்காம வேற என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே போய் கேட்டு போக முடியும்? அப்போ பிரச்சனை கிடையாது. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்னா வாங்கினதே இல்லை. சரிப்பா, சாரிப்பா. இது ஆக்ஷன், நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.